ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குருமா எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கிட்டுங்க. 1/4 கிலோ வெங்காயம், 4 தக்காளி பழம், ஒரு கை இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் மட்டும் நல்லா வதக்கிங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லா வாசனை கமகமான்ட்டு இருக்கும். போட்டு ஒரு 6 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 5 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க. நான் குக்கர்லேயே குழம்பு வைக்கிறனால குக்கர்லேயே தாளித்து விட்டுட்டேங்க. குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் பிரிஞ்சி இலை ஒன்று எல்லாத்தையும் போட்டு தாளித்து விட்டுட்டேங்க. இப்போ வதக்கி வச்சுருக்கலாம். எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கேன். அதையும் எடுத்து ஊற்றி கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இந்த அலசி வச்சுருக்க கோழி 2 கிலோ கோழிங்குது அதையும் எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டு 2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு விசில் விட்டுருங்க. 2 விசில் விட்டு நல்லா அருமையாக வெந்து நல்லா இருக்குங்க. குருமா இட்லி தோசைக்கு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி